கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தர் அழகுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10,000களில் சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பூரண அழகுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உன்னத பாட்டில், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் தலை தங்கமயமானவர், தலைமுடி சுருள் சுருளானவர், காகத்தை போல கருமையான முடிய உள்ளவர். ஹல்லேலூயா. தேவனை குறித்து இன்னும் சொல்லி இருக்கிறது, அவருடைய கால்கள் பசும் பொன் ஆதாரங்களில் இருக்கிற வெள்ளைக்கல் போன்றது. ஆமேன், ஆமேன். அவருடைய தேவன் அவ்வளோ அழகுள்ளவர். அவருடைய கண்கள் நதி ஓரங்களில் இருக்க புறானா, அந்த புறா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செழிப்பான ஒரு புறாவாக இருக்கும். அதோடைய கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான கண்களை உடைய தேவன். ஆமேன். அவர் கண்கள் பால் போல வெண்மை உள்ளது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். உன்னத பாட்டில் சொல்லுது அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அழகுள்ளவராக இருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தனிமையில் இருக்கும்போது, தனிமையில் நம்ம அழும்போது, நமக்கு ஆறுதல் இல்லாமல் நம்ம தனிமையில் நம்மளுடைய அறையில் நம்ம எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டு இருக்கும்போது, தேவன் நமக்கு ஒரு தேற்றளவானனாய் வந்து நமக்கு அழகுள்ள ஒரு தேற்றளவானனாய் வருகிறார். ஹல்லேலூயா. நம்மை தேற்றுகிறார். நம்ம ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்ட நேரத்தில், நம்ம இதயம் உடைந்து போன நேரங்களில், நமக்கு யாருமே ஆறுதல் இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம இருதயத்தை தேற்ற ஒரு நல்ல ஒரு தேற்றளவானாய் வருகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் அழகுள்ளவராக இருக்கிறார். நம்ம இதயத்தை அவர் சேர்க்கும் போது ஒரு அழகுள்ளவராக இருக்கிறார். உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்கும் போது அவர் ஒரு அழகுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாராலையும் நீங்கள் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலையும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலையும் நீங்கள் நெருக்கப்பட்ட நேரங்களில் கூட தேவன் உங்களை, மனிதர்கள் உங்களை வெறுத்திருக்கலாம், மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம், மனிதர்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்காதவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை மகளாக அணைத்து கொள்ளும் போது அவர் அழகுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அழகுள்ளவர் அவர். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அவர் அழகுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நமக்கு வாழ்க்கையில் ஒரு அடையாளம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இவருடைய மகன், இவர் ஒரு பெரிய பணக்காரர், இவர் பெரிய தொழிலதிபர், இப்படி அநேக அடையாளங்கள் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். ஆனால் தேவன் சொல்கிறார், தேவன் தான் நமக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நமக்கு அடையாளம் அவருடைய பிள்ளைகள் என்பது தான் நம்முடைய அடையாளம். ஹல்லேலூயா. முகவரியே இல்லாத நமக்கு முதலும் முடிவுமாய் தேவன் இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் யாருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. அந்த உலக மனிதர்களுக்கு இல்லை, நமக்கு அவரே முடிவும் முதலுமாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அழகுள்ளவராக இருக்கிறார். நம்ம அவர் எத்தனையோ முறை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவர் மனசு நொந்து போறமாய் நம்ம எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருப்போம். ஆனாலும் நமக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம பாவங்களை செய்யும் போது, ஆண்டவரே அவரை நம்ம மறுதலிக்கும் போது, ஆண்டவரை நம்ம மறுதலிக்கும் போது அவர் நமக்காக பொறுமையாக காத்திருக்கிறார். அழகுள்ளவராய் காத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார். அப்பவும் அவர் பூரண அழகுள்ளவராய் நமக்காக விளங்கினார். ஹல்லேலூயா. சிலுவையில் நமக்காக அவர் பூரண அழகுள்ளவராய், நமக்காக கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் தொங்கினார். அவர் தான் பூரண அழகுள்ள நம்ம தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம் பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. ஒரு அழகுள்ளவர். இந்த உலகத்தில் எத்தனை பேரை நீங்கள் பார்க்கலாம், எத்தனை ஜாதி ஜனங்களை பார்க்கலாம். ஆனால் நம்ம தேவனை போல ஒரு அழகுள்ளவரை, இதயத்தில் அழகுள்ளவரை நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் அழகான காரியங்களை செய்கிற அந்த அழகான தேவனை நம்ம பார்க்கவே முடியாது. விசுவாசிக்கலாமா? தேவனை நோக்கி நீங்கள் அழகுள்ளவர் சொல்லி பாடலாமா? ஹல்லேலூயா. அவங்க கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பாடல் தாளில் முதல் பாடலை முழு மனதோடு தேவனை நோக்கி இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே.
முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்தேன், நான் ஒழுங்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க துடைச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலை. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இயேசுவை போல் அழகு இல்லை, இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடி. நம்ம எத்தனையோ வாட்டி தேவனை மறந்துருப்போம். நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அற மனுஷன் மறந்தும் நீங்க என்ன மறக்கலையே. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ. தேவனை நோக்கி சந்தோஷத்தோட சொல்லலாமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அவரை பாட ஒரு நாவு பத்தாது. ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தால் அவர் செய்த நன்மையை பாட நமக்கு பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அழகுள்ள தேவன், இவ்வளவு அழகும் மேன்மையும் உள்ள தேவன், நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நன்மைகளை செய்கிற தேவன். அவர் நம்மை நினைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய இதயத்துல நம்ம நினைச்சாருன்னா நம்ம அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் நினைச்சா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைக்கும் போது, அவர் மனசுல நம்ம இடம் பிடிக்கும் போது, அவர் மனசுல நம்ம இடம் பிடிக்கும் போது, உதவாத நம்ம இந்த உலகத்துல உதவாதது நம்ம தள்ளின நம்ம தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய மனசுல இடம் பிடித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று எண்ணப்பட்டான்ல பைபிள்ல. அதே மாதிரி நாம கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனா எப்படி மாறுவது? எப்படி மாறுவது? கர்த்தரை முழு இதயத்தோடு துதிக்கும் போது. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை முழு இதயத்தோடு, தன்னுடைய முழு பலத்தோடு தேவனை ஆராதித்தான். ஹல்லேலூயா. இப்போ இந்த நேரத்தில் நாமளும் ஆண்டவரை நோக்கி முழு பலத்தோடு முழு இதயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். தாவீது கர்த்தரை சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா காரியத்திலும் தேவனை நம்பினான், தேவனை விசுவாசித்தான், தேவனையே தனக்கு முன்பாக வைத்து எல்லா காரியங்களும் அவர் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை மாத்திரம் விசுவாசித்து, மனிதர்கள் அல்ல, இந்த உலக மனிதர்களை யாரை நம்பினாலும் நம்ம ஏமாந்து போவோம். என்னைக்குமே நம்ம அந்த மனிதர்களை நம்பினா நம்ம முன்னேறவே முடியாது, ஒரு இடத்துல கைவிடப்படுவோம். தேவன் ஒருவரை மாத்திரம் நம்பும்போது, நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மோசமான சூழ்நிலையில போனாலும் நம்ம தேவனை ஆராதித்து அவரை நம்பும்போது நிச்சயமாய் நம்ம மீட்படைவோம். ஹல்லேலூயா. தாவீதை போல நம்ம தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் மாறும்போது நிச்சயமா இந்த உலகத்திலே நம்மளை விட ஆசீர்வாதமான ஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அதே விசுவாசத்தோடு அப்பா தேவகுமாரா என்ன நீங்க நினைங்கப்பா, நாங்க உடைந்து போயிருக்கோம், அநேக காரியங்கள் நாங்க உடைந்து போயிருக்கோம் தகப்பனே. அப்பா நீங்க என்ன உருவாக்குங்க தகப்பனே, நீங்க உருவாக்குங்க சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுமா? உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவாளி, நீங்க இல்லாம என் உலகம் வெளிக்காதே. உறவாத என்னில் நீ உறவாளி, நீங்க இல்லாம என் உலகம் வெளிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் வெளிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் வெளிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை நோக்கி சொல்லுவோமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க தேவன் நம்மை நினைத்தா, தேவன் நம்மை நினைத்தா நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா அவரை மறந்து நம்ம வாழ்ந்திருக்கிறோம், எத்தனையோ முறை அவரை மறுதளித்து இருக்கிறோம், ஆனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவகுமாரா தேவகுமாரா உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா உணர்ந்து பாடுவோமா? தேவகுமாரா அவர் நம்மை நினைப்பதும், அவர் நம்மை நினைக்கணும். அவர் தாவீதை நினைத்த தேவன் நம்மை நினைக்கணும். தாவீதை போல நம்ம ஆசீர்வாதமாய் வாழுவதற்கு கர்த்தரை துதிக்கணும். அவர் நம்மை நினைக்கணும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்
எங்கே போவேனார் நீங்க ஆமென் ஆசீர்வாதம்தான் என்ன மறந்தா எங்க இன்னொரு முறை சொல்லலாமா நீங்க நினைச்சா உணர்ந்து பாடுவோமா ஆசீர்வாதம்தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே உடைய விசுவாசிகளுக்கு நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதித்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களை நினைத்தார்களும் தகப்பனே. அப்பா நீர் எங்களை நினைத்தார்களும் தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே நீர் எங்களை நினைத்தார்களும் அப்பா. எங்கள் வாழ்க்கையை நினைத்தார்களும் அப்பா. எங்களுடைய நெருக்கங்களை நினைத்தார்களும் எங்களுடைய கண்ணீரை நினைத்தார்களும் தகப்பனே. அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனே அப்பா. எங்களை நினைத்தார்களும் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கும்படியாக தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த நேரத்தில் துதித்த ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா அவனை பிரசன்ன இடத்துல நிரம்பினதுக்காய் நன்றி. நீர் இடத்தை ஆளுகை செய்வதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்தி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே எல்லா கணமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வேதம் சொல்லுது சங்கீதம் 115:2 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதித்தார். வண்ணமாய் நம்ம துதித்த நம்மளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம் 1 வசனத்தை எடுத்தவங்க யாராவது ஒரு வாசிங்க. சங்கீதம் 40. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 48:14 எடுத்து வாசித்து பாருங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்ல பாருங்க 46 சங்கீதத்துல அவர் நமக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஏதோ ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இந்த வசனம் சொல்லப்படல. அங்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். நம்ம இந்த உலகத்துல வாழ்ற கடைசி நேரம் வரைக்கும் இந்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இவர் தான் நமக்கு அடைக்கலம், இவர் தான் நமக்கு பலன், இவர் தான் நமக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்க முடியும். நீங்க பைபிளை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா ரூத் எழுதின ரூத்தினுடைய சரித்திரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. ரூத் 2:12 எடுத்தவங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாக்கி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீங்க சங்கீதம் 91 சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். 91 சங்கீதத்துல தேவன் நமக்கு
அடைக்கலமும் என்ன செய்கிறாய் இருக்கிறவர். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் போகிறவர்களுக்கு வாதைகள் இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யாது, வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் நமக்கு சங்கீதத்தில் இன்னும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூலம் செய்யும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் என்ன செய்யறாரா, இருக்கிறாரா. எங்கிருந்து உங்களுக்கு நன்மைகள் இதுவரைக்கும் வராம இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகள் வரும்படி, அந்த நன்மைகள் உங்கள் கைக்கு கிடைக்கும்படி அனுகூலம் செய்கிற ஆண்டவர் அவர்கள் நடுவில் என்ன செய்கிறாரா, இருக்கிறாரா. அதுதான் தேவன் நமக்கு பலனை கொடுத்து நம்ம தப்பு வைக்கிறது. நிறைய ஆபத்திலிருந்து தப்பிக்க நம்ம ரூத்ல வாஸ்தவம். ரூத்துடைய சகோதரியுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவ ஒரு மோவாபிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. மோவாபிய ஸ்திரீ முழுக்க முழுக்க கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி. ஆனா மோவாபிய பெண்கள் எப்படிப்பட்டவங்களாம், அழகான பெண்கள் சொல்லப்பட்டிருக்கு. மோவாபி பெண்கள் ரொம்ப அழகுள்ள பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மோவாபிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணின இஸ்ரவேலுடைய சந்ததியை சேர்ந்த நகோமியுடைய அந்த குடும்பம் தான் இங்க பெத்லெகேம் என்கிற தேவனுடைய நகரத்தை விட்டு பிழைப்பதற்காக தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு மோவாபுக்கு போனாங்க. போன இடத்துல கணவனும் செத்து போறாரு. 3 பிள்ளைகள் இருந்துச்சு. 3 பிள்ளைகளும் செத்து போனாங்க. 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகளா, ஆண் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் செத்து போனாங்க. இப்ப 2 மருமகளும் விதவி ஆயிட்டாங்க. இந்த அம்மாவும் விதவை ஆயிட்டாங்க. அந்த அம்மா முதல் அதிகாரத்துல சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளா என்ன செய்தேன், போனேன். பெத்லெகேம்ல இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்க, நிறைவுள்ளவளா இருந்தாங்க. ஆண்டவர் பிறந்த ஊர் அது. அந்த பெத்லெகேம்ல இருக்கிற வரைக்கும் நான் நிறைவுள்ளவளா இருந்தேன். அதை விட்டு நான் வெளியே போனேன், எப்படி ஆயிட்டேன், வெறுமை உள்ளவளாய் ஆனேன். அப்ப எப்பவுமே ஒரு காரியத்தை நடிச்சிருங்க, தேவனுடைய அடைக்கலம் நமக்கு எப்போ கிடைக்கும், பலன் நமக்கு எப்போ கிடைக்கும்னா தேவனுடைய சமூகத்திலே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நிறைவுகள் கிடைக்கும். அதை விட்டு விலகிட்டா நிறைவுகள் எல்லாம் குறைவாக என்ன செஞ்சிடும், மாறி இருக்கிறதும் என்ன செய்யறோம், பதவி போயிடும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு மாத்திரம் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே என்ன செய்கிறது, நடக்கிறது. அப்ப தேவன் இல்லாதவன் இடத்துல இருந்து, தேவன் மீன் உண்மையான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இல்லாமல் நம்மை வெறும் கிறிஸ்தவர்களா பேர் கிறிஸ்தவர்களா இருந்தனா உள்ளதும் அவனிடத்துல இருந்து என்ன செய்து கொள்ளப்படுமா, எடுத்துக்கொள்ளப்படும். சரியான வார்னிங்கான ஒரு வசனம். அப்போ இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. நிறைவான பலனா. ரூத்துடைய வாழ்க்கையை அவ வரும்போது பாருங்க, மாமியார் சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க, பெயருங்க, நீங்க அவரவர் வேலை பார்த்து நீங்க போகும்போது அந்த ரூத் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நான் என் உயிரே போனாலும் அங்க என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், உங்க கூட தான் வருவேன். அடுத்த வார்த்தை, உம்முடைய தேவன், நீங்க வணங்குற தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அந்த மோவாப் தேசத்துல அவன் வணங்கிட்டு இருந்த அந்த விக்கிரகத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப யாரிடத்துல அடைக்கலமா வந்தா, ஆண்டவரிடத்தில் அடைக்கலமா வந்தபடினாலதான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுது, நீ தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அந்த விக்கிரகம் சொல்றது சிலை வழிபாட்டுகளை அப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. விக்கிரகங்களுக்கு நிறைய அர்த்தம் பைபிள்ல கொடுத்துருக்குது. பொருளாசை என்பதே ஒரு பயங்கரமான விக்கிரகத்தினுடைய காரியம். எது மேல நம்ம அதிக அன்பு வைக்கிறோமோ, எதை தான் எனக்கு வேணும்னு பிடிச்சு நிக்கிறோமோ அதுதான் விக்கிரகம். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிவாதம் இருக்கும், நிறைய பேருக்கு நிறைய தவறான காரியங்கள் இருக்கும். அதுலயே தான் குறிக்கோள். எது மேல நீ லட்சியம் வச்சிட்டு இருக்கியோ அதுதான் உனக்கு விக்கிரகம். நம்முடைய லட்சியம் யாரு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் தான். அவரை நம்ம அலட்சியம் பண்ணினோம் அப்படின்னாச்சுன்னா, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்து விடுவேன், மறந்து விடுவேன். பைபிள் எச்சரிப்பு கொடுக்குது. பிரியமானவர்களே, அப்ப ரூத்தை போல விட வேண்டியது விட்டுட்டு ஆண்டவரை நோய்க்கு வந்தபடினால அவள் சின்ன வயசுல விதவையான அந்த பிள்ளைக்கு போவாஸ் என்கிற கல்யாணமாக ஒரு புதிய வாலிமனை கொடுத்து அவள் வாழ்க்கையை நிறைவாக்கினார். அந்த போவாசினுடைய சந்ததியில் தான் ஈசாய் பிறந்தார். ஈசாயினுடைய சந்ததியில் தான் தாவீது பிறந்தார். இந்த தாவீதின் சந்ததியில் தான்
இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆகாத ஒரு விதவையாகி போன கணவனை இழந்து தன் வாழ்க்கையை இழந்து நின்ற அவள் எதை விட வேண்டியது விட்டாலோ, எதை பிடிக்க வேண்டியதை பிடித்தாலோ அதுல கரெக்டா இருந்தபடினால நிறைவான வாழ்க்கை அவள் பெற்றாள். ஹல்லேலூயா. நகோமி சொன்னா, என்ன இனிமே நகோமின்னு கூப்பிடாதீங்க, என் பேர் மாறா, கர்த்தர் எனக்கு மகா கசப்பை கட்டளையிட்டாருன்னு சொல்றா. அதே நகோமி தான் ரூத்து கடைசியில் சொல்றான், கர்த்தர் அந்த ரூத்துக்கு பிறந்த குழந்தைய மடியில் வச்சிருக்கும் போது ஊர்க்காரங்க சொல்றாங்க, கர்த்தர் உனக்கு நிறைய நன்மைகள் என்ன செய்திருக்கிறார். அப்போ பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனவா, மோவாபு விட்டுட்டு இப்ப எங்க வந்தா திருப்பி அதே பெத்லகேமுக்கு வந்தா. மனம் திரும்புங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். அப்போ பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அது குறைவில்லாத அப்பத்துக்கு குறைவில்லாத ஒரு நகரமா. அப்போ குறைவில்லாத நகரமாகிய ஆண்டவரிடத்துல இருந்த நீங்க உலகத்தினுடைய காரியங்களை, அழகு, நாகரிகம், மோகம் இப்படி நினைச்சு அவரோடு நீங்க விலகி போனீங்கன்னா இந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் ஏற்பட்ட முடிவு தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், இழக்கக்கூடாதது எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, ஒருவேளை நம்ம அப்படி அந்த பாதைக்கு மாறி போயிருப்போம்னா இன்னைக்கு நீ மனம் திரும்பு, நீ நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. உன் குறைவுகள் எல்லாம் என்ன செய்யுமா, நிறைவாகும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லி பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனிமே நீ ஒதுக்கப்பட்டவளும் அல்ல. உன் இனிமே எப்படி நீ அழைக்கப்படுவாய், எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். உன் தேசம் என்ன செய்யப்படும், வாழ்க்கைப்படும். தேசம் உடனே நம்ம இந்தியா அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த தேசம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி இருக்கு, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நீ கைவிடப்பட்டவள் இல்லை என்பதற்கு அங்க என்ன பேர் வச்சிருக்கு, பியூலா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அடுத்ததற்கு கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல் இருப்பதற்கு பியூலா என்று பெயர். நீ எப்சிபா என்றும் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். அப்போ கைவிடப்பட்ட நிலையில நான் வசிக்கிற இடம் ஒண்ணு, நான் கைவிடப்பட்டவா இல்லாட்டி கைவிடப்பட்டவன். அடுத்த நான் வசிக்கிற இடமே எப்படி இருக்குது, தரித்திரம் பிடிச்ச இடமா என்ன செய்து இருக்குது, இல்லாட்டி வாதைகள் நிறைஞ்ச இடமா இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எனக்கு பிரியமானவள். நீ ஏன்னா நீ எங்க வந்துட்ட, தேவனுடைய சமூகத்துக்கு வந்தபடினால இனி உன் தேசம் என்ன செய்யப்படும், வாழ்க்கைப்படும். நீ கைவிடப்பட்டவள் அல்ல. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்க எல்லாருக்குமே சொல்றாரு, எப்படி ரூத்து நிறைவானதை பெற்றுக்கொண்டாலோ அதே மாதிரி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, உங்கள் தேசம் இனி என்ன செய்யப்படும், வாழ்க்கைப்படும். எப்படி அது வாழ்க்கைப்படும்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்துப்பார். டக்கு டக்குன்னு எடுக்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17 இல்லையா, உன்னுடைய 2 கொரிந்தியர் 5:17 பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ரூத்துடைய வாழ்க்கையில எல்லாமே புதிதானது, எல்லாமே புதிதானது. அப்போ அவ ஃபர்ஸ்ட் அவளுடைய விக்கிரகத்தினுடைய கிரியைகளை விட்டபடினால அவளுடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட்டது. இரண்டாவதாக அவளுக்கு என்ன நேம் அங்க இருந்தது, விடோ, புருஷனை இழந்தவள். இந்த காலத்திலேயே, இப்ப இருக்கிற காலத்திலேயே கணவனை இழந்தவங்க சில இந்த பாரம்பரியத்தில் உள்ளவங்களை பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து வெளியே வந்தோடனே ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்வாங்க பார்த்துட்டு, இந்த மாதிரி கணவனை இழந்தவங்க யாராவது குறுக்க என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, ரோடு பிளேன் இருந்தால் கூட நினைச்சுவாங்க போவாங்க. அதுக்குன்னே ஒரு சமுதாயம் இருக்குது.
பூனை குறுக்க போனாலும் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிடுவான். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், பூனை குறுக்க போனா இன்னைக்கு போற காரியம் விளங்காதுன்னு மனசுல நினைக்கிறவனை பார்த்து பூனை சொல்லிட்டு போவோம். நான் இறை தேட போறம்போது சனியை முடிச்ச மாதிரி இவன் வந்து நின்றைக்கு நான் போற காரியம் விளங்காதுன்னு பூனை நினைச்சிட்டு போவோமா. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா யார் எதை நினைச்சாலும் சரி, தேவன் நினைக்காமல் நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, கிடைக்காது. என்னால் அந்த அனாதி தேவன் தான் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர். வறண்டு போன ரூத்தினுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை செழித்திடோதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செலுத்திடோமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சந்தனம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புண்ணியங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. உங்களுடைய வறண்ட வாழ்க்கை செழிக்க போகிறது. ஆமீன் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நீங்க பெத்லகேமாகி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நகரத்தை விட்டுட்டு, பெத்லகேமின் நாயகனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விட்டுட்டு கொஞ்சம் விலகி இருந்தீங்க. நீங்க கைவிடப்பட்டீங்க, ஆகாதவளா ஆயிட்டீங்க. உங்கள்கிட்ட இருந்த காரியங்கள் எல்லாம் பறிப்போயிடுச்சு. நிறைய கடனுக்குள்ளாயிட்டீங்க. நிறைய சிக்கல் உங்களுக்கு இருக்குது. நிறைய வியாதிகள் உங்களுக்கு வந்துடுச்சு. எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், ரூத்தை போல எல்லாவற்றையும் விட்டு எனக்கு ஆண்டவர் மட்டுமே போதும் என்று வந்தவளுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கும் நிறைவான வாழ்க்கையை கொடுத்து உங்கள் தேசத்தை மறுபடியும் வாழ வைத்து உங்கள் வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குவார். அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். போதும். நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான். ஆனா ஒரு சூழ்நிலையை நம்ம எங்க பார்க்கணும். அவன் பிறக்கும் போதே எப்படி பிறந்துட்டான், அது அவன் தப்பு கிடையாது. ஆனா அதுல ரொம்ப உள்ளான ஒரு சத்தியம் இருக்குது. நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் தானே கற்பத்தின் கனியை கொடுக்கிறாரு, அப்படித்தானேமா? கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் தானே சொல்றோம். அவர் ஏன் பிறக்கும் போதே குருடனா பிறக்க வைக்கணும்? அவர் ஏன் பிறக்கும் போதே நொண்டியா பிறக்கணும்? எதுக்கு பிறக்கும் போதே குழந்தை இப்படி பிறக்கும் போதே சப்பானியா பிறக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள், குறைபாடு உள்ள பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பாங்கன்னா ஒன்று நினைச்சிடுங்க, கர்த்தருடைய நாமம் அந்த குறைபாடு உள்ள பிள்ளைகள் மூலமாக மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. நான் இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா? பரிசேயரும் வேதபாரகரும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற, இல்லை, இவன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் பிறவிலே குருடனா என்ன செய்யப்பட்டான், சிருஷ்டிக்கப்பட்டான். அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் சில பிள்ளைகள் சில குறைகள் இருக்கலாம். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது தேவன் அந்த குறைவை நிறைவாக மாற்றுவார். இவன் பிறக்கும் போதே சப்பானியா இருந்தானா. அப்போ அவங்க பெற்றோருடைய காரியத்தை பாருங்களேன். ஒரு சப்பானியா தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு பதிலாக அந்த குழந்தையை வைத்து பிழைப்பதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை செய்யறாங்க. எப்படி? சர்ச் வாசல்ல கொண்டு உட்கார வச்சு என்ன செய்யறாங்க?
பிச்சைக்காரனாய் மாற்றுறாங்க. தனக்கு தான் வயிற்றுல பிறந்த பிள்ளைய பிச்சைக்காரனா கொண்டு உட்கார வச்சு அந்த காசை வச்சு இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? நல்லா பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய தேவனுடைய ஆலயங்கள்லையும் பாத்தீங்கன்னா, மசூதிகள்ல பாத்தீங்கன்னா, இந்து கோயில்ல பாத்தீங்கன்னாலும் வெளியே என்ன செய்யறாங்க? வரிசை என்ன செய்யறாங்க? ஜனங்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல வியாதியஸ்தர்களும் உண்டு. அவங்க மேல பரிதாபப்பட்டு நம்ம என்ன செய்யறோம்? காணிக்கைகளை போடுறோம். அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க? பிழைப்ப நடத்துறாங்க. வேற வழி இல்லாம கைவிடப்பட்டு பிச்சை எடுத்து தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உள்ளவங்களும் இருப்பாங்க. பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, இல்லாட்டி பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்க, இதே மாதிரி வியாதி நிமித்தம் கைவிடப்பட்டவங்களாம் நீங்க எப்பமாவது உங்களுக்கு டைம் இருந்தா ஒவ்வொரு மாசம் 2வது வாரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல இறங்கி அதுக்கு பக்கத்துல இருக்க திரிசூலம் பக்கத்துல இருக்க ஒரு கல்குட்டைக்கு போங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குஷ்டரோகிகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க 2-3 ஆம்புலன்ஸும் நிற்கும். அந்த குட்டையில அவங்க என்ன செய்வாங்க? குளிப்பாங்க. குளிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு அவங்களுக்கு வேண்டிய மெடிக்கல் எல்லாம் அங்க பண்ணி விடுவாங்க. அந்த குட்டை பக்கத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. எதுக்கும் அது யார் குளிக்கிற இடம்? குஷ்டரோகிகள் குளிக்கிற இடம். இந்த குட்டை பக்கத்திலே ஒருத்தரும் போக மாட்டாங்க. அப்போ அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு நாள் என்ன ஒரு சகோதரன் கூட்டு போய் காட்டினாரு. அப்படி அவங்களுக்கு சரீரத்தை பார்த்தா அவ்வளவு பயங்கரமா, அவ்வளவு கோரமா இருக்கும். அப்படிப்பட்ட குஷ்டரோகி தொட்டு சுகத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள வியாதி நிமித்தம் நம்ம அருவருக்கப்பட்டிருக்கலாம், வியாதி நிமித்தம் நம்மளை வெறுக்கலாம். நம்ம வியாதியை வச்சு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற வியாதியை Facebookல போட்டு எங்களுக்கு யாராவது என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு நவீன பிச்சை கேட்கிற காலமும் இப்ப இருக்கிறது. ஆனா அவர்கள் என்னைக்கு தேவனுடைய சமூகத்தை தேடுறாங்களோ அன்னைக்கு அவர்களுக்கு நிறைவான சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். இவனை கொண்டு வச்ச இடத்த பாத்தீங்களா? பாயிண்ட பாருங்க. கரெக்டா கர்த்தருடைய ஆலயத்தின் முன்னாடி வச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த நாள்ல தான் பேதுருவும் யோவானும் சர்ச்சுக்கு வராங்க. அப்போ அவன் வர்ற மனுஷங்கிட்ட எதை எதிர்பார்ப்பானா? 1 காசு போடுவானா, 2 காசு போடுவானா? பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, எங்க வசனம் சொல்லுது. அவன் காசை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இவங்க சொல்றாங்க, ஏண்ட அந்த வசனத்தை வாசிமா. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. போதும். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் என்ன செய்கிறேன்? தருகிறேன். இந்த வார்த்தை யாருக்கு சொந்தம் தெரியுமா? பேதுருக்கும் யோவானுக்கு மாத்திரமா? இல்ல. ஆண்டவரை உண்மையான கடவுளாய் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமான ஒரு வார்த்தை. என்னிடத்தில் உள்ள இயேசுவின் நாமத்தினால் என்னிடத்தில் உள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான வரங்களையும் எடுத்து நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? விசுவாசிகளுக்கு நீங்கள் வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீர்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? சுகம் அடைவார்கள். பிசாசுகளை என்ன செய்வீங்க? துரத்துவீங்க. சீடர்கள் சொல்றாரு, மரித்தவர்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? உயிரோடு எழுப்ப முடியும். இதை விட பெரிய காரியங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள மகிமையும் அவருக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் இதோ எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க உங்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடுக்கப்பட்டதுக்கு பெயர் தான் இயேசுவின் நாமம். அப்ப நீங்க இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாருக்குமே அந்த அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கார். அதை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களை கொண்டு ஆண்டவர் இன்னொருவரை உயிரோடு எழுப்ப முடியும். உங்களை கொண்டு இன்னொருவருக்கு சுகத்தை கொடுக்க முடியும். உங்களை கொண்டு பாவத்தில் இருக்கிற ஒருவரை மீட்டெடுப்பதற்கு உங்களால் முடியும். உங்களை கொண்டு ஒரு கஷ்டப்பட்ட தரித்திரம் பிடிச்ச குடும்பத்தை ஐஸ்வர்யவான மாற்ற உங்களால் முடியும். அது உங்கள் வாயிலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தையான இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சு பாருங்களேன். இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அவனை குறித்து எப்படி அவன் எந்திரிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து, அவன் மெதுவாசிமா, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். 4 காரியம் நடக்க. தூக்கி விட்ட உடனே, தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். தூக்கி விடுறவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவருடைய நாமம் நம்மை தூக்கி விடுகிறது.
தூக்கின உடனே அவன் என்ன செஞ்சானா? குதித்து தனித்தனியா வாசிக்கணும். குதித்து எழுந்து. அந்த குதித்துங்கிற வார்த்தை யோசித்து பாருங்க. அவ சப்பானே தவுண்டுட்டு இருந்தவன் எப்படி குதிச்சிருப்பான்? குதிக்கிறது எப்படி குதிக்கிறோம்? உட்காந்துட்டு குதிக்க முடியுமா பிரதர்? முழங்கால நின்று குதிக்க முடியுமா பிரதர்? படக்கவன் என்ன செஞ்சுட்டான்? எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு ஜம்ப் பண்றான், குதிக்கிறான். குதிக்கும் போது அவனுடைய கால்கள் என்ன செய்கிறது? பலம் கொள்கிறது. அவன் திடம் கொண்டு துள்ளி குதித்து எங்க நோக்கி போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பிச்சைக்காரனா இருந்தானோ, எந்த ஆலயத்துக்கு முன்பு சப்பானியாக இருந்தானோ, அதே பிச்சைக்காரன் இப்ப எல்லா நோய்களும் சுகமாகி தேவனுடைய அன்பை பெற்ற நிறைவுள்ளவனாக அதே தேவனுடைய ஆலயத்திற்குள் போறான். ஏன் தெரியுமா? பிச்சைக்காரங்க ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. குருடர்கள் போக முடியாது. குஷ்டரோகிகள் போக முடியாது. அவங்களுக்கு ட்ரெஸ் தனித்தனி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து ஆலயத்துக்கு வெளியே தான் நிற்கணும். பைபிள் சொல்லுகிறது, ஒரு குருடனை பார்த்து ஆண்டவரை என்கிட்ட வான்னு சொன்னோன்னு தன்னுடைய போர்வை என்ன செஞ்சான்? உதறி விட்டு எழுந்து என்ன செய்தான்? போனான். பைபிள் சொல்லுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷெட்யூல் கொடுக்கப்பட்டு இந்த எல்லை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. காரணம், நீ வியாதிப்பட்டவன், நீ தள்ளப்பட்டவன், நீ ஒடுக்கப்பட்டவன், சமுதாயத்தால வெறுக்கப்பட்டவன், நீ விதவையா இருக்கிறப்ப நீ இதுக்கெல்லாம் வரக்கூடாது, நீ தாழ்ந்த ஜாதி, இதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற சட்ட திட்டங்கள் தான் நம்மளை சப்பானியாக்கி வச்சிருக்கிறது. கிறிஸ்துவ உலகத்தை சப்பானியாக்கி வச்சிருக்கிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் அவைகள் உடைக்கப்பட்டுச்சுன்னா, ஆண்டவர் நீங்க உடனே போற இடம் எங்க பாருங்களேன்? தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த மடங்கடிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு இயேசு என்ன செய்கிறாராம்? சுகமாக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை நாம் காணும்படி ஆண்டவர் நம்மை வைக்க போகிறார். மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை என்ன செய்யும்? செழிக்கும். அடுத்தாப்புல உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன செய்யுமா? உண்டாகுமா? அதனாலதான் கொரிந்தியர்ல வாசம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியை மாறுகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. அல்லேலூயா. அப்ப வருகிற மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில வறண்ட வாழ்க்கை என்ன செய்யும்? செழிக்க போகிறது. குறைவாய் இருக்கிற உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். மடங்கடிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களை தூக்கி என்ன செய்ய போகிறார்? மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ தூக்கி விடுகிறார். சங்கீதம் சொல்லுது. தூக்கி விட்ட பிறகு நீங்க இதே தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு பிறந்த நாள் கொண்டாட போகிற பிள்ளைகளை நாம் முன்னே அழைக்கிறோம். பிரதர் ஃப்ரெடி வருகிற வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன்ல, வெள்ளிக்கிழமை ராஜா இன்னொரு இது எடுத்து விடா, பாக்த தாட்டையும் ஒரு கீச்சையும் வேணும். வியாழக்கிழமை பிறந்த நாளை கொண்டாட நிர்மலா சிஸ்டருடைய மகள் பேர் என்னமா? ரஷிகா. 2 பேரும் முன்னாடி வாங்க. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காலப்பற்றி நடக்கும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கிறீரல்லோ. காலம் பற்றி நடக்கும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கிறீரல்லோ. கொடியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர்
ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாள் வருகிற வெள்ளிக்கிழமை பிறந்த நாளை காண்கிற அருமையான பிரதர் ஃப்ரெடிக்காக, அவனுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தொழிலுக்காக, அது மாத்திரமல்ல அவங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல குடும்பம் ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. இன்னும் கர்த்தருக்குள் அந்த குடும்பம் நிலை கொண்டு ஆண்டவரே அவர்கள் நல்லதொரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்வீராக. அருமையான இந்த வருகிற வியாழக்கிழமை பிறந்த நாளை கொண்டாடுகிற நிர்மலா சிஸ்டருடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய கண்களில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுங்க. அவள் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க. அவள் கர்த்தர் கொடுத்த இந்த 3 பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனங்களை எல்லாம் மாறி எமது பிள்ளைகள் ஆண்டவரை எப்படி அந்த சப்பானுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தீரோ அப்படி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவியலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் கேட்ட சத்தியத்தின்படி தேவனுடைய சமூகத்தை நோக்கி திரும்புகிற, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற உங்களுக்கு புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க அருள் கூர்ந்து ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மை நேசிக்கிறவர். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம். அப்படியே முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. இயேசுவே முழங்கால் படியிட்டு தான் ஜெபித்தார். நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்படணும். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர். அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்துங்க. என்னை நான் அர்ப்பணித்தேன் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அனைத்தும்
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஜெபம் பண்ண கடவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவரே, வறண்டதை வயல்நிலமாக மாற்றுகிறவரே, உம்முடைய திவ்ய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிறவரே, எங்கள் வியாதிகள் யாவற்றையும் சுகமாக்குகிறவரே, எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற கடவுளே, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி சதா காலங்களிலும் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறவரே, அநாதி தேவனே, உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று சொன்னீரப்பா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், இறுதி வரை நம்மை வழிநடத்துகிற தேவன் என்று சொன்னீரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உடல், உயிர், ஆத்மா எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்படி என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் மூன்றையும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் அடியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில எது குறைவுபட்டதோ அதை நிறைவாக்குவார். எதனால் நீ மடங்கடிக்கப்பட்டிருக்கிறாயோ, எதனால் நீ முடக்கப்பட்டு இருக்கிறாயோ, எதனால் நீ வீழ்ச்சி அடைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அதே காரியத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே எது உனக்கு குறைவுபட்டிருக்கிறதோ, எதை நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ, அதே இடத்தை, அதே குறைவை ஆண்டவர் அவருடைய அற்புதத்தின் மூலம் நிறைவாக மாற்றப் போகிறார். எது உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாயோ, மாதம் மாதம் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்து நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, அந்த ஏக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி சகலத்தையும் புதிதாக்கி கெட்டவைகளை சீர்படுத்தி எல்லாம் நன்மை பயக்கும் விதமாக பயிர் நிலமாக உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த குடும்பங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய குடும்பங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ நிறைவானதை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த இவர்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அனுதினமும் வழி நடந்தே
அதன் மகிழ்வே நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.